அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் படிப்பு கல்வின்ற விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய தகவல் தாங்க. படிப்பு அப்படின்னாலே ஸ்கூல் எஜுகேஷன், பள்ளிக்கூடம் படிக்கிறது, காலேஜ் படிக்கிறது, கல்லூரி, அதுக்கடுத்து மேலே எதுனா ஒரு ரிசர்ச்சு, ஆராய்ச்சி கல்வி அப்படின்னு சொல்லுவோம். பிஹெச்டி பண்ணுறது, அது மாதிரியான கல்விகளை நம்ம சொல்லலாம். இப்போ இதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்றது 4ஆம் பாவத்தை சொல்லுங்க ஜாதகப்படி, சரிங்களா? அதே காலேஜ் எஜுகேஷன் அப்படின்றது 9ஆம் பாவத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கடுத்து பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆராய்ச்சி கல்வி, ரிசர்ச் அப்படின்றது 12ஆம் பாவத்தை குறிக்கும். இது மூணுத்துக்குமே நம்ம வித்தியாசம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அவசியம், சரிங்களா? இப்போ இந்த பகுதியில் ஜாதகருக்கு கல்வி இருக்குமா இருக்காதா, இப்போ இந்த ஜாதகருக்கு படிப்பு, ஸ்கூல் எஜுகேஷன் கரெக்டாக படிச்சிருப்பாரா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்றது நம்ம சொன்னதான் 4ஆம் பாவம்னு சொன்னோம். இதுக்கான ஒரு ரூல்ஸ் என்ன அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. 4ஆம் பாவ உபநட்சத்திரம், நின்ற நட்சத்திரம் 4, 11 இந்த வீடுகளை குறிக்காட்டுச்சுன்னா இந்த ஜாதகரால் படிக்க முடியும், சரிங்களா? அதுவே ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ஒரு தடை செய்யக்கூடிய பாவம் எது அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் பாவம், 3, 8 இந்த வீடுகள் தான் ஒரு படிப்பை தடை செய்யக்கூடிய பாவம் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அதுவே 4ஆம் பாவ உபநட்சத்திரம், நின்ற நட்சத்திரம் 3, 8 இந்த வீடுகளை தொடர்புபடுத்தி இருந்தால் ஜாதகருக்கு படிப்பு இல்லை, ஸ்கூல் எஜுகேஷனை அவரால் கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்தை தான் இங்கே சொல்லுது, சரிங்களா? இப்போ இந்த ஜாதகருக்கு நம்ம பார்த்துடலாம். டீட்டெயில்ஸ் பார்த்துங்க, ஜாதகரோட டீட்டெயில்ஸை நீங்கள் அப்புறம் கூட கணிச்சு கூட பார்த்துக்கலாம். இதுதான் ஜாதகரோட டீட்டெயில்ஸு. இப்போ இவருக்கு ஸ்கூல் எஜுகேஷன் பற்றி பார்ப்போம். 4ஆம் பாவத்தோடைய உபநட்சத்திரம் சனியா, இந்த சனி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல கன்னி ராசியில் இருக்குதுங்க, சரிங்களா? சனி விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் ஜாதகருக்கு படிப்பு உண்டா இல்லையான்றதை சொல்லும். அப்போ சனி விழுந்திருக்கக்கூடிய சந்திரன் அப்படின்றத அந்த நட்சத்திரமாக இருக்குது. இந்த சந்திரனுடைய குறிக்காட்டி நம்ம எடுத்து பார்த்தோம்னா 8, 9, 12, சரிங்களா? இந்த இடத்துல படிப்புக்கு உண்டான, அதுவும் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு உண்டான 4, 11 அப்படின்ற வீடுகளை தொடர்புபடுத்தலை. அதையும் தாண்டி ஸ்கூல் எஜுகேஷனுக்கு விரயமாக இருக்கக்கூடிய 8வது வீட்டை, தடை செய்யக்கூடிய 8வது வீட்டை குறிக்காட்டுது. அதனால் இந்த ஜாதகருக்கு ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்றது ரொம்ப தடையுடன் கூடிய தன்மையில் இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். முழுசாக கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.